ஏன்டா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேற ரீச் பண்ண போற. வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் போடுறியாடா நீ? வீடியோ போடாம என்னடா பண்ணிட்டு இருக்க? கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. வீடியோ போடாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? For the last 2 weeks என்னால வீடியோஸ் போட முடியல because I had some client work to complete. அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். சாரி சொன்னா போய்டுமா? அப்ப ஆளுக்கு 2 செட் பூரி சொன்னா போய்டுவீங்களா? சரி இனிமே வீடியோஸ் கரெக்டா டைமுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு நீ பதட்டத்தை கொடுக்கறப்ப உனக்கு நான் பயத்தை காட்டுவேன். எனக்கு நீ பயத்தை காட்டுறப்ப உனக்கு நான் பரலோகத்தை காட்டுவேன். யார் மச்சான் இவன்? வட சென்னை போஸ்டரை போட்டு வானவில் மாதிரி பண்ணிருக்கான். ஐயோ சினுங்கிறானே. பரலோகத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு பலான விஷயத்தை காட்டுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அவனா நீ? கிட்ட போனா கடிச்சிடுவானோ? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. வீச்சு சாமா குக்கி அருவா மென்டல் ஆஸ்பத்திரிக்கு எது வந்துட்டோமா? தொட்டா சின்னதோ வருவா. என் நண்பனை தொட்டா விடவே மாட்டேன். என்னப்பா மென்டல் ட்ரீட்மெண்ட்க்கு போன இடத்துல ரீல்ஸா? வெரி குட் பிரில்லியன்ட். அவங்க மென்டல் மாதிரி ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கல, மென்டலாவே மாதிரி ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நீ பண்ற தம்பி பாத்துக்கலாம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா. திரும்ப பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா திரும்பி இதான் பண்ணிட்டு இருக்கேன். Get ready with me. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்காக ஒரு பிளாக் அண்ட் பிளாக் தான் எடுத்திருந்தேன். ஓவரால் லுக் நான் இப்படிதான் பேர் பண்ணியிருந்தேன். லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட்ல போடுங்க. யாரியா நீ? ரெமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு சூமோ மாதிரி ஜட்டியோட இருக்க. இந்த ஒரு வீடியோல மட்டும் கிடையாது, இவர் பண்ணிருக்கிற முக்காவாசி வீடியோல ஜட்டியோட தான் இருக்காரு. இதே வேலையாத்த அலையறானோ? இவரோட மெயின் கண்டென்ட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஜட்டியோட நிப்பாரு. டேய் ஏன்டா அப்ப சட்டை கழட்ற? பேண்ட் என்ன கழட்ற? டேய் அதுக்கப்புறமா கெட் ரெடி வித் மீன்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரெஸ் பண்ணி காட்டுவாரு. இவனை கொன்னிடலாமா? இந்த டிசிஷன் எடுக்க 1 year ஆச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த ஒயிட் லெனின் பேண்ட் லாஸ்ட் அக்டோபர் என் பர்த்டேக்கு வாங்கியிருந்தேன். பட் ஆனா 1 year அது போடவே இல்லை. பிகாஸ் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, எப்படி வெளியே போட்டு போறதுன்னு யோசிச்சிட்டேன். ஏயா உலகமே பாக்கட்டுன்னு கலர் கலரா ஜட்டியோட நின்னு ரீல்ஸ் போட்டுன்னு இருக்க. அந்த பேண்ட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதை போட்டு வெளியே போனா உள்ள போட்டு இருக்க ஜட்டி தெரியுன்னு 1 year போடாம இருந்தியா? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? பொண்ணுங்க மட்டும்தான் ஜட்டியோட ரீல்ஸ் பண்ணுவாங்களா? ஜட்டியோட ரீல்ஸ் பண்ற பொண்ணுங்களுக்கு போட்டியா ஜட்டி அங்கிள் வந்திருக்காரு. நான் ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறுபடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லன்னா ஜட்டி அங்கிளோட மொத்த வீடியோ இந்த ஒத்த வீடியோல போட்டு காட்டிடுவேன். ஐயோ மச்சான் போதும். அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? போட்டா புத்தல புண்டா இவரோட ஐடிக்குள்ள போய் ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ஆடியோ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். வீடியோல ரியாக்ஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேட்டர் என்னன்னா இவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஆடியோஸ் கூடயும் பக்காவா மேட்ச் ஆகுது. இப்போ நான் ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டட்டா? நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு இந்தா பாருமா, எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா லாஸ். மேட்ச் ஆகுதா? ஆமாங்க. இத பாருங்க. வேணும்னா உங்களுக்கு இவரோட ரீல்ஸ எல்லாமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யாரோட பிறந்தநாள் தெரியுமா? தெரியல. என் உசுருக்கு மேல எங்க அண்ணன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊத்தணுமா?
யாரு கேட்டாலும் கேட்டதை தெரிவியா எனக்கு ஒண்ணுன்னு வச்சுக்க யோசிக்காம எங்கனாலும் டூல்ஸ் தூக்கி வருவியா என்னப்பா அண்ணன் மெக்கானிக்கா? செல்லம் குஜு தோசை ரெடியா தங்கம்? ஓ ரெடி குஜு நாங்க எடுத்து போய் சாப்பிடுங்க. இது என்ன தங்கம் தனியா ஒரு தோசை போட்டு வச்சிருக்கீங்க? ஒரு தோசை நான் தெரியாம தேய்ச்சிட்டு குஜு வந்து தனியா வச்சிருக்காங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். மூணு தோசை இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க. தீஞ்ச தோசையை நீ சாப்பிடுறியா? அதை எடுத்து எனக்கு போய் தங்க நான் சாப்பிடுறேன். குஜு, தோசை சாப்பிட்டு நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? எப்படி அதை வீட்டுல இருக்க சாப்பிடக்கூடாது நீ நினைக்கிறியா? அதே மாதிரி தங்கம் நீ சாப்பிட எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதான் இல்ல குஜு, அது நீ சாப்பிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குஜு. அத்தையும் அடிச்சீங்க? இது வேண்டதில்ல. எனக்கு தீஞ்ச தோசைனா ரொம்ப பிடிக்கும். இந்த சாப்பிடுவேன். ஒழுங்கா எடுத்து வைங்க வாங்க. நிஜமாவே பிடிக்குமா? ஏமா இதுதான் உங்க ஊர்ல தீஞ்ச தோசையா? நீ ஒழுங்கா சுட சுட தோசை போட்டு சூடா சாப்பிடுற சரியா? சரி குஜு, லவ் யூ சோ மச். முதல்ல ரெண்டு பேரும் கை கொடுங்க. இல்ல கிரிஞ்சு பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு பார்த்ததே இல்ல. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லங்க. அந்த தோசை தீயவே இல்ல. சரி தீஞ்ச தோசைன்னே வச்சுப்போமே. இப்ப நாம தோசை சுடும்போது ஒரு தோசை வந்து தீஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? அந்த தோசையை தூக்கி போட்டு வேற தோசை சுட்டு சாப்பிடுவோம். கரெக்டா? உலக வழக்கம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு தோசையை வச்சு அதோட நம்ம காதலையும் சேர்த்து ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு இந்த மாதிரி ஒரு கிரிஞ்ச பண்ணி நம்மள சாவடிக்க பாத்திருக்காங்க. சாவடிக்கிறதுக்கு 1000 வழிங்க இருக்குடா. இப்படி சாப்பாடு போட்டாடா சாவடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. வாணியம்படியே கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஜாவரா பார்த்து இம்ரான் பாய் வந்தா எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நம்புன யாரையும் அண்ணன் கை விட்டதில்ல கூட யாரா இவன் பெட்ஷீட் விற்க வந்த வடக்கன் மாதிரி இருக்கான்? ஆமாவா பேண்ட் கலர் கருப்பு ஜிகே கரீனாவே எங்க அம்மா எப்பவுமே நெருப்பு. இவர்தான் அந்த நெருப்பா? சொன்னீங்க நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. அஜிதிக்கு மீறி பேசாத. இப்படி வா முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு சீக்கிரம் சொல்லி எரியுது. ஏய் அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. Oh,